வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சரி, நம்ம இப்போ பெட்ரோல் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஏதாச்சும் உனக்கு சாப்பிட வாங்கி தரேன், சரியா? போங்க போங்க போங்க. பெட்ரோல் அடிக்க தான். இப்போ பெட்ரோல் அடிக்கிறது தான் நம்ம விலாகு. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்கு எதுக்கு மேக்கப்லாம் போட்டு வந்திருக்க? அதுதான் நான் சொன்னேன், பெட்ரோல் அடிக்க தான் போகிறோம். நம்ம வேறு எங்கே போவாங்க? திருச்சியில் சுற்றி பார்க்குறதுக்குலாம் இடம் கிடையாது. ஏய், இன்னும் நீ நான் சர்ப்ரைஸ் தர போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்போல்லாம் நினச்சிட்டு இருந்தேன்னா அந்த ஆசையெல்லாம் டெலீட் பண்ணிடு. அண்ணா இந்தாங்க. அண்ணனா தாலாட்டும் அன்னை மடி நீ. சரி, பெட்ரோல் அடிச்சிட்டோம். இப்போ எங்கே போகிறது? என்ன இந்த அக்கா ரொம்ப நேரமாக இண்டிகேட்டர் போட்டு போயிட்டு இருக்காங்க. அக்கா, ஓ இங்கே வளையிறது தான் அந்த ரோட்லேயே போட்டாங்க போல இருக்கு அக்கா இண்டிகேட்டரு. ஏய், என்னப்பா இன்னும் ஆஃப் பண்ணாமல் போயிட்டுருக்காங்க? அக்கா, இண்டிகேட்டர் ஆனில் இருக்குது பாருங்க. சாரிப்பா பூரிப்பான்ட்டு நானும் வளைவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரோட்லேருந்து இண்டிகேட்டர் எரியுது. நீனும் வண்டி ஓட்டணுன்னா இப்படி தான் ஓட்டுவியோ? ஸ்கூட்டி கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னியே. இண்டிகேட்டர்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு விட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பேன் எங்கிட்ட போனாலும். இந்த கேர்ள்ஸ் கையில் ஸ்கூட்டி மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. இந்த ஊரில் எல்லாருமே கோளாறாக தான் இருக்காங்க. என் வண்டியில் வந்து மாட்டுறதுக்குன்னே வராங்க எல்லாரும். சரி, நம்ம போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீமா டைரி மில்கா, என்ன வேணும்? ஏய், ஏதோ வாங்கி தான் ஆகணும். நீ இறங்கு, வண்டி விட்டு இறங்கு, இல்லைனா வண்டி போகுது. சரி, இறங்கு. டைரி மில்க் இங்கே ஃப்ரூட் கடையில் போய் எப்படி டைரி மில்க் இருக்கும்? அவங்க ஐஸ்கிரீம் வச்சுருக்கதே பெருசு. சரி, ஏதாச்சும் வாங்கு. என்ன வேணும் பாரு. 5 ரூபாய்க்கு யார்? உங்கள் தாத்தா தான் கடை வைக்கணும் 5 ரூபாய்க்கு. இதுவா? அதெல்லாம் வேணாம். குல்ஃபி சாப்பிட்டு தானே. 1 2 3 உனக்கு, எனக்கு, அக்காவுக்கு. புரியல. எனக்கு, அக்காவுக்கு, அண்ணாக்கு, அன்னிக்கு. ஓகே, எவ்வளோண்ணா? அப்புறவங்களாம் உம்பளுக்கலாமா டோலக்பூருக்கு வழி கேட்டு? சின்ன பையன்ட்டெல்லாம் கேட்டால் அவன் நம்மளை கல்லை தூக்கி அடிச்சிருவான். நம்ம யாராவது பெரியவங்கள்ட்ட கேட்கலாம் டோலக்பூருக்கு எப்படி போகணுன்ட்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டோலக்பூருக்கு எப்படி போகிறதுட்டு வழி கேட்க போகிறோம். ரோட்டில் யாராச்சும் கேட்கலாம். தாத்தா வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து. டோலக்பூர் எப்படி போகணும்? டோலக்பூர். What nonsense you are talking about me? டோலக்பூர் எங்கிட்டு தான் எங்கிட்ட சொன்னாங்க. மேலப்புதூர்ல தாத்தா, டோலக்பூர் போ தாத்தா. டோலக்பூர்னு சொன்னாங்க. டோலக்பூர் என் ஃப்ரெண்டு பீமு தான் சொன்னான். இந்த சைடு தான், பீமு நகரில் என் ஃப்ரெண்டு பீமு, சோட்டா பீமு. சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இங்கிட்டானா இங்கிட்ட எங்கேயும் இல்லை. சரி விடுங்க. சரி, அடுத்து யாருன்னு பார்ப்போம். இந்த பாட்டிகிட்ட கேட்கலாமா?
பாட்டி டோலக்பூர் எப்படி பாட்டி போகணும்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? டோலக்பூர் ஆ டோலக்பூர் அப்படி தான் சொன்னான். மெடிக்கல்லையா? உங்களுக்கு தெரிலையா? சரிங்க பாட்டி. சரி நான் கேட்டுக்கிறேன். இந்த சைடு தான் சொன்னாங்க. சரி பாட்டி. தெரிலையா? எனக்கும் தான் தெரில. ஐயோ ஒரே ஃபன்னு தான். அவங்களெலாம் கேட்டால் அவ்வளோதான். வேற யாரு? டோலக்பூர் எப்படி பாட்டி போகணும்? இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. டோலக்பூர் இந்த சைடு தான் பாட்டி சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு பீமும் சுக்கி இங்கே தான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இந்த சைடு தான் சொன்னாங்க. இங்கே டோலக்பூர்னு எங்கள் இருக்கா பாட்டி? டோலக்பூர் டோலக்பூர்னு ஒரு ஏரியா இருக்காமா அந்த சைடு. இங்கே இல்லையா? இந்த பக்கம் தான் சொன்னாங்க. எங்கேயோ கிடையாது. சரிங்க பாட்டி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பீம் சுட்டியா? சரி பாட்டி. மாறி வந்துட்டோம் போல இருக்கு. மாறி வந்துட்டோம். ஆமாம் சரி பாட்டி, நான் பார்த்துக்கிறேன். அன்செட் ஆகுமா? ஐயோ இது சின்ன பையன்ட்ட ஏதாச்சும் கேட்கலாம். அங்கே பாரு ஃபன்னு மாட்டிக்கிச்சு. தம்பிங்க வாடா. வர மாட்டேன் போடா. ஒன்னதான்டா. டோலக்பூர் எப்படி போனோம்? டோலக்பூர் என்ன கேட்ட? டோலக்பூர் எப்படி போனோம்? தம்பி ஒன்னா எங்கடா போற? தெரியாதா? டோலக்பூர் இங்கே தானே இருக்கு பக்கத்தில். நீ இங்கே வந்து பதில் சொல்கிற, அங்கே நின்று பதில் சொல்கிற. பாப்பா உன் பேர் என்ன? நீ ஏன் இங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருக்க? வீட்டுக்குள்ளே போகலையா? யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா? இங்கே பேர் ஆல்ரெடி ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டு போயிருக்கேன். உன்னையும் தூக்கிட்டு போயிட்டுமா? இந்த பாட்டிகிட்ட பாட்டி டோலக்பூர் எப்படி போகணும்? டோலக்பூர் மெதுவாக பேசு. டோலக்பூர் எப்படி பாட்டி போகணும்? டோலக்பூர் என்ன தெரிகிறது? அவங்கள்ட்ட கேட்டால் அடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் அடிப்பாங்க பாட்டி. அடிக்க மாட்டாங்களா? ஐயோ இந்த பாட்டி கண்ணில் இனிமேல் படவே கூடாது. என்ன தனியாக போயிட்டு இருக்க? அம்மா கூடவா? அப்படியே நம்ம கேஜை வந்து அக்கா வீட்டிலேருந்து எடுத்தாச்சு. ஏறு இதுக்கு தான் இவ்வளோ பெரிய அக்கப்பூர். ரோட்டில் போகிறவங்கலாம் கலாச்சிட்டு அப்போ ஏறு போகலாம்ல வீட்டுக்கு. ஐஸோட நிலைமை நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது. டிக்கு 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 டிக்கு. இவன் தான் அவன். என்னடா இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான்? இன்னும் வீட்டுக்கு போல இருக்குது. நம்மளை மாதிரி தான் அங்கிட்டு போயிட்டு இப்படி வரோம். நம்ம இப்படி வந்துட்டு அப்படி வரோம். டயரு கன்றாவியாக இருக்குது நம்ம வண்டி டயர். என்னாச்சு? பார்த்துப்போ. உன்கிட்ட கூண்டு இருக்குல்ல, நான் அதே மறந்துட்டேன். இங்கே கூட நான் முன்னாடி வச்சுக்கிறேன். வளைஞ்சிடலாமா? வண்டி எதுவும் வரலையே. பார்த்து கால் இடிச்சிருச்சா? இறங்கு. கோண்டு இல்லை, அது கூண்டு. சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. பாய்.